மகனின் உயிரை பறித்த யமன். தள்ளாத வயதில் தனிமையில் தவிக்கும் ஜானகி அம்மா என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. இசை உலகின் அம்மா அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பாசத்தையும் கொட்டி வளர்த்த ஒரே மகனை தன்னுடைய தள்ளாத வயதுல பறி கொடுத்திருக்காங்கங்க. இது காலத்துடைய உச்சபட்ச கொடுமை. இந்த இழப்பை தாங்கக்கூடிய தைரியத்தை இறைவன் ஜானகி அம்மாவுக்கு தரணும். இந்த செய்தியில ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கை பயணம், அவங்களுடைய மகனுடைய கசப்பான வாழ்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம். 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆந்திர மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரேவல்லா அப்படின்ற கிராமத்துல பிறந்தவங்க தான் ஜானகி அம்மா. மராத்திய மொழி பேசக்கூடிய குடும்பத்துல இருக்காங்க. செஸ்லா ராமமூர்த்தி அதே மாதிரி சத்யவதி தம்பதிக்கு கடைக்குட்டி மகளா பிறக்கிறாங்க. இவங்களுடைய பெயர் செஸ்லா ஜானகி. ஜானகியுடைய தந்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவரா இருந்திருக்காரு. தந்தையுடைய பணி நிமித்தமா ராஜமுந்திரிக்காக இடம்பெயர்றாங்க. அப்போ ஜானகி பிரபல நாதஸ்வர வித்வான் கிட்ட விளையாட்டா இசை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி ஆல் இந்தியா ரேடியோ நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பாடல் போட்டியில கலந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட பரிசும் வாங்குறாங்க. சந்திரசேகர் நடத்தி வந்த கலை நிகழ்ச்சியில சினிமா பாடல்களை பாடி வந்த ஜானகி சந்திரசேகர் அவர்களுடைய மகன் ராம் பிரசாத்தை ஒரு தலையா காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாத் ஜானகிக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறமா ஜானகியுடைய மாமனார் சந்திரசேகர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜெமினி நிறுவனத்துக்கு கடிதம் ஒண்ணு எழுத, அந்த கடிதம் மூலமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. மாத சம்பளத்துல பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பாடல் அப்படின்றது வித்தியாசமானதா இருந்திருக்கு. இவங்களுடைய முதல் படம் வெளியே வரவே இல்லையா. பின்விதியின் விளையாட்டு அப்படின்றதுதான் படத்தோட பேரு. ஆனா படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. சினிமால பாடகியா அறிமுகமாயிட்டாங்க. ஆனா அந்த திரைப்படம் வெளியாகாததுனால பி ஸ்ரீனிவாசோட இணைந்து பாடிய பாடல் பெரிய அளவுக்கு வெற்றியாகுது. அதுக்கப்புறமா பல டூயட் பாடல்களை வரிசையா ஜானகி பாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெயர் கிடைக்க ஆரம்பிக்குது. விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எம் சுப்பையா நாயுடு, வி மகாதேவன், எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ், ஆர் ரஹ்மான், ஸ்ரீகாந்த் தேவான்னு இந்த காலத்து அனிருத் வரைக்கும் அனைத்து இசையமைப்பாளர்களோட இசையிலையும் பாடியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கக்கூடிய திருநாள் அப்படின்ற திரைப்படத்துக்காக அவங்க பாடின சமயத்துல கடைசி பாடல்னு அது அறிவிக்கப்பட்டிருக்கு. மூச்சு முட்டும் அளவுக்கு தேசிய விருது உட்பட பல விருதுகளும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2013ஆம் ஆண்டு தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருது இருக்கு இல்லையா, அந்த விருதை தனக்கு கிடைத்த தாமதமான விருதுன்னு அதை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம 17க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள், பல்வேறு நாட்டு மொழி பாடல்கள், 80,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதுல நாம கவனிக்க வேண்டியது, சினிமால இசை மூலமா பல சாதனைகளை நிகழ்த்தி ஜானகி பக்கபலமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் தான் அவங்களுக்கு ரொம்ப துணையா இருந்திருக்காரு. இதை மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஜானகி அவர்களுடைய இசை வாழ்வுல ஏணிப்படியா இருந்திருக்காரு. இவங்களுடைய அன்பின் அடையாளமா 1960ல முரளி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு மகன் பிறந்திருக்காரு. ஒரே ஒரு செல்ல மகன். அது மட்டும் இல்லாம தொழில் முனைவோரா இருந்திருக்காரு. இவர் பரதநாட்டியம், குச்சிப்புடி அது மாதிரி நிறைய கலைகள் கத்திருக்காரு. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கலை நிறுவனத்தையும் தொடங்கி வந்திருந்தாரு. உமா அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த தம்பதிக்கு அமிர்தவர்ஷினி அதே மாதிரி அப்சரான 2 குழந்தைகளும் இருக்கிற நிலையில முரளி கிருஷ்ணா அதே மாதிரி இந்த தம்பதிக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பரஸ்பர விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 மகள்களுமே கல்வியில தேர்ச்சி பெற்று திருமணமும் ஆயிடுச்சு. மூத்த மகள் அமிர்தவர்ஷினி இறந்து போயிட்டாங்களாம் அமெரிக்கால ஏற்பட்ட தீ விபத்துல. இளைய மகள் யோகா பயிற்சி நிறுவனரா இருந்துட்டு இருக்காங்க. ஜானகியோட சென்னையில வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜானகி அம்மாவுடைய கணவரும் இறந்து போயிட்டாரு. தன்னுடைய மகன் மட்டும்தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி 22ஆம் தேதி திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்புல 65 வயதுல உயிரிழந்திருக்காரு. அவருடைய இறுதி சடங்கை இளைய மகள் அப்சரா செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஊடகத்துல இது வெளியானதுக்கு அப்புறமா இறுதி வரைக்கும் துணையா இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது பறிபட்டு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இந்த தள்ளாத வயதுல ஜானகி அம்மாவுக்கு ஏன் இந்த கஷ்டம்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ புத்திர சோகத்தினால இப்ப ஜானகி அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்கள கடவுள் பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க கருத்து என்னன்றத சொல்லுங்க.